வணக்கம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு இவ்வாறான அபிஷேக மாலைகளை சாற்றி குறிப்பிட்ட பண்டங்களை விநியோகம் செய்வதன் மூலம் அவரவருக்கு தடைபட்டுள்ள காரியங்கள், முக்கிய நிகழ்வுகள் யாவும் கைகூடும். மேசராசி, நீங்கள் சுத்தமான தேனை அபிஷேகத்திற்கு தந்து மற்றும் பானகம் விநியோகம் செய்த சிறப்பு. ரிஷபராசி, நீங்கள் அபிஷேகத்திற்கு பசும்பால் தந்து பக்தர்களுக்கு பாயாசம் விநியோகம் செய்ய சிறப்பு. மிதுன ராசி, நீங்கள் வில்வ இலை சாற்றி பஞ்சாமிர்தம் விநியோகம் செய்வது சிறப்பு. கடகம், நீங்கள் வெண்ணெய் அபிஷேகத்திற்கு தந்து சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்ய சிறப்பு. சிம்மம், நீங்கள் அபிஷேகத்திற்கு பன்னீர் தந்து வாழைப்பழம் விநியோகம் செய்ய சிறப்பு. கன்னி, மஞ்சள் அபிஷேகத்திற்கு தந்து கொய்யா, அன்னாசி பழம் இவைகளை விநியோகம் செய்ய சிறப்பு. துலாம், இளநீர் அபிஷேகத்திற்கு தந்து கற்கண்டு விநியோகம் செய்ய சிறப்பு. விருச்சிகம், சந்தனம் அபிஷேகத்திற்கு தந்து சிவப்பு துணிகளை விநியோகம் செய்ய சிறப்பு. தனுசு, திருநீர் அபிஷேகம் செய்து குங்குமப்பூ, இனிப்பு வகை சேர்த்து விநியோகம் செய்ய சிறப்பு. மகரம், தாமரை மலர் சாற்றி உலர் பழங்களை விநியோகம் செய்வது சிறப்பு. கும்பம், நீல நிற பூக்களை சாற்றி கலவை சாதம் 3 வகையான சாதங்களை இணைத்து விநியோகம் செய்வது சிறப்பு. கும்பம், மீனம், பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து தயிர் சாதம் விநியோகம் செய்வது சிறப்பு.